கமலஹாசனின் உயிரை பணயம் வைத்த அந்த ஒரு காட்சி. இயக்குனர் பாலச்சந்திரன் போட்ட ரகசிய உத்தரவு. வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமாவின் சகலகலா வல்லவன் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தன் படங்களில் செய்யும் ரியாக்ஷன் காட்சிகளுக்கு பஞ்சமே இல்லை. அபூர்வ சகோதரர்கள், குள்ள மனிதன் பாத்திரம் முதல் எத்தனையோ ஆபத்தான ஸ்டண்ட் காட்சிகளை அவரே செய்துள்ளார். ஆனால் அவரது குருநாதர் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் நடித்தபோது கமலஹாசனின் உயிரே போகக்கூடிய ஒரு ஆபத்தான காட்சியை நிஜமாகவே செய்ய சொல்லி பாலச்சந்தர் ரகசிய உத்தரவு போட்டார் என்பது உங்களுக்கு தெரியுமா? வாங்க அந்த விறுவிறுப்பான பின்னணியை பார்ப்போம். அது 1975ஆம் ஆண்டு வெளியான அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடந்த காலகட்டம். கமலஹாசன், ஸ்ரீவித்யா மற்றும் ரஜினிகாந்த் நடித்த அந்த படத்தில் கமலஹாசன் ஒரு கலகக்கார வாலிபனாக நடித்தார். படத்தின் ஒரு காட்சியில் கமலஹாசன் அவர்கள் ஓடும் ஒரு பிரம்மாண்டமான லாரியின் முன்பக்கத்தில் தொங்கிக் கொண்டே செல்ல வேண்டும். ஸ்டண்ட் மாஸ்டர், இது மிகவும் ஆபத்தானது, டூப் போட்டுக் கொள்ளலாம் என்று கூறினார். ஆனால் இயக்குனர் பாலச்சந்தர், கமல் நடித்தால்தான் அந்த யதார்த்தம் இருக்கும், கமல் நீயே இதை செய் என்று ரகசியமாக உத்தரவிட்டார். குருநாதரின் வார்த்தைக்கு மதிப்பளித்து கமலஹாசன் அந்த ஆபத்தான காட்சியில் டூப் இல்லாமல் நடிக்க ஒப்புக்கொண்டார். லாரி அதிவேகமாக ஓடத் தொடங்கியது. கமலஹாசன் லாரியின் முன்பக்க கம்பியை பிடித்து கொண்டு தொங்கினார். ஒரு கட்டத்தில் லாரி பிரேக் அடித்தபோது கமலஹாசனின் கை நழுவி அவர் லாரியின் சக்கரத்திற்குள் விழப்போனார். படக்குழுவினர் அனைவரும் பயத்தில் அலறினர். ஆனால் நூலிழையில் கமலஹாசன் தப்பித்து அந்த பெரிய விபத்திலிருந்து உயிர் பிழைத்தார். படம் திரைக்கு வந்தபோது அந்த லாரி காட்சி ரசிகர்களின் சீட்டின் நுனிக்கே வரவழைத்தது. கமலஹாசனின் இந்த அசாத்திய அர்ப்பணிப்பை பற்றிய சுவாரஸ்யமான வரலாற்று செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.